ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய வரலாறு ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, முதலில் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை குறித்து தனது நூலில் விவரித்தவர் யார் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கன்னிகா, ஆப்ஷன் பி ஜான் மோசல், ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன், ஆப்ஷன் டி மார்டிமர் வீடர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிகா, ஆப்ஷன் சி மார்டிமர் வீலர், ஆப்ஷன் டி பெண்டிங்டன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிகான்றவர் தான் 1861 இந்திய தொல்லியல் துறையை நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் எழுத்து வடிவம் எந்த நாகரிகத்தை சேர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது? எழுத்து வடிவம். ஆப்ஷன் ஏ இந்து சமவெளி, ஆப்ஷன் பி கிரேக்கர்கள், ஆப்ஷன் சி சுமேரியர்கள், ஆப்ஷன் டி ரோமானியர்கள். ஆன்சர் என்னன்னா சுமேரியர்கள். சுமேரியர்கள் தான் ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ மெகர்கர், ஆப்ஷன் பி லோத்தல், ஆப்ஷன் சி மொகஞ்சதாரோ, ஆப்ஷன் டி ஷிகர்பூர். ஆன்சர் என்னன்னா பி லோத்தல். இது குஜராத்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க கப்பல் கட்டும் தளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பாவின் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ சிபு, ஆப்ஷன் பி ஜெபு, ஆப்ஷன் சி ஜெர்சி, ஆப்ஷன் டி பைசன். ஆன்சர் வந்து என்னன்னா ஜெபு. ஜெபுல செபு அப்படின்றது ஹரப்பா மாடுகளுக்கு அழைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுமேரிய அரசன் நாரம் சிங் என்பவர் சிந்து சமவெளியின் எந்த பகுதியில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு உள்ளது? ஆப்ஷன் ஏ மெனுகா, ஆப்ஷன் பி தொலவிரா, ஆப்ஷன் சி ராகிகிரி, ஆப்ஷன் டி லோத்தல். சுமேரியர் கூட அப்போ வணிகத்துல இருந்தாங்க ஒரு குறிப்பு சொல்லியிருக்கு. அதுக்கு சான்றா ஒரு அரசன் வந்து சிந்து சமவெளியிலிருந்து அணிகலன் வாங்கியிருப்பார். அது எந்த இடம்? ஆப்ஷன் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மெலுகா. மெலுக்கால தான் அணிகலன் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது இல்லை? ஆப்ஷன் ஏ சதி பின்பற்றியதுக்கான தெளிவான ஆதாரம் உள்ளது. ஆப்ஷன் பி அவர்கள் பேய் தீய சக்திகளை நம்பினார்கள் மற்றும் அவற்றுக்கு எதிரான தாயத்துகளையும் பயன்படுத்தினர். ஆப்ஷன் சி கரப்பா மக்கள் வண்ண மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். ஆப்ஷன் டி கையெழுத்து படிவம் வலதிலிருந்து இடமாக எழுதப்பட்டது. ஆப்ஷன் இ பதில் தெரியவில்லை. ஆன்சர் வந்து என்னன்னா சதி பின்பற்றதை தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. ஆக்சுவலா தவறு. சதின்ற முறையே பின் வேத காலத்துல இருந்துதான் தொடங்குச்சு. இந்த
உடன்கட்டை ஏறு பழக்கம் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு. சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தின அப்பெல்லாம் இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா நாகரிகம் எந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராவி, ஆப்ஷன் பி சட்லஜ், ஆப்ஷன் சி பியாஸ், ஆப்ஷன் டி சிந்து. ஆன்சர் வந்து என்னன்னா ராவி. ஆக்சுவலா இது ராவி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ராவி நதிக்கரையில தான் ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டீ யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பழைய கற்கால மக்கள், ஆப்ஷன் பி மத்திய கற்கால மக்கள், ஆப்ஷன் சி செம்பு கால மக்கள், ஆப்ஷன் டி கற்கால மக்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பழைய கற்கால மக்களால தான் டீ கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். செம்பு காலத்தின் வயது எது? ஆப்ஷன் ஏ காப்பர் ஏஜ். ஆப்ஷன் ஏ 10,000 பிசி, ஆப்ஷன் பி 10,000 to 6,000 பிசி, ஆப்ஷன் சி 6,000 to 4,000 பிசி, ஆப்ஷன் டி 3,000 to 1,500 பிசி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 3,000 to 1,500 பிசி தான் செம்பு காலம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதனால் முதலில் வளர்க்கப்பட்ட வீட்டு விலங்கு எது? ஆப்ஷன் ஏ குதிரை, ஆப்ஷன் பி நாய், ஆப்ஷன் சி மாடு, ஆப்ஷன் டி காளை. மனிதனால் முதலில் வளர்க்கப்பட்ட வீட்டு விலங்கு எது? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி காளை. காளையை தான் ஃபர்ஸ்ட் வீட்டுல வளர்ப்பாங்க. ஏன்னா அப்ப வேளாண்மை பண்றதுக்கும் பொருட்கள் மாட்டு வண்டி பண்றதுக்கும் எல்லாம் காளை தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலில் அறியப்பட்ட உலோகம் எது? ஆப்ஷன் ஏ இரும்பு, ஆப்ஷன் பி செம்பு, ஆப்ஷன் சி தங்கம், ஆப்ஷன் டி துத்தநாகம். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி செம்பு. செம்புன்ற உலகம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கட்டடங்களில் எது ஹரப்பா நாகரிகத்தின் மிகப்பெரிய கட்டிடம்? ஆப்ஷன் ஏ உணவு களஞ்சியம், ஆப்ஷன் பி பெரிய குளியல், ஆப்ஷன் சி நடனக்கூடங்கள், ஆப்ஷன் டி வீடுகள். ஆன்சர் என்னன்னா உணவு களஞ்சியம். அதாவது உங்க கிட்ட இருக்க உணவு களஞ்சியம் இருக்கிற பெரிய பெரிய கட்டிடம் ஹரப்பால கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். துறைமுக நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் சி லோத்தல், ஆப்ஷன் டி ரூபர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி லோத்தல். இதுதான் துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க ஹரப்பா நகரத்துல. நம்ம இது கூட அங்கதான் ஒரு கப்பல் கட்டு தளம் கண்டுபிடிச்சு. இது குஜராத்ல இருக்கு லோத்தல்.
லாஸ்ட் பொறுத்து கேட்டிருக்காங்க. அதாவது இது இந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி அந்த இடங்கள் அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குன்றத பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. பனவாரி, லோத்தல், காளிபங்கன், ரூபர். ஆல்ரெடி நம்ம பார்த்தப்போ லோத்தல் வந்து குஜராத்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வந்து 2 வருது. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தான். ஆன்சர் என்ன பார்ப்போமா? ஆன்சர் என்னன்னா 4231. அதாவது பனவாலின்றது ஹரியானா ஸ்டேட்ல இருக்கு. லோத்தல் குஜராத் ஆல்ரெடி தெரியும். காளிபங்கன்றது பஞ்சாப்ல இருக்கு. சாரி, காளிபங்கன்றது ராஜஸ்தான்ல இருக்கு. ரூபன்றது பஞ்சாப்ல இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோ